ஓமம் நம்ம எடுக்கும் பொழுதே என்ன ஆகும்னா டைஜஷன் நமக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பாடி பெயின் வருது, நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கிறது, புண்கள், நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் ஏற்படுது. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஓமம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது வால்மிளகு, ஓமம் 2 மூலிகையும் சம அளவு எடுத்துக்கணும். ஸோ 50 கிராம் வால்மிளகு எடுக்கிறோன்னா 50 கிராம் ஓமம் 2த்தையும் நல்லா லேசாக வறுத்து ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக ஒரு 4, 5 சிட்டிகை பிஞ்சு நம்ம பெருங்காயம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடணும். இந்த பவுடர் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். சுகர் லெவல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. 400 இருக்குது, HbA1c 8 or 9 இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு 3 வேளை கூட பயன்படுத்தலாம். 1/2 டீஸ்பூன் ஒரு 3 to 4 கிராம் தண்ணீரில் கலந்து உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ